இங்க அயர்லாந்துல இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நல்லா மனமா டீ காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுப்பாங்க. என்னடா இவ்வளவு டேஸ்டா டீ காஃபி எல்லாம் பண்றீங்க, சரி எப்படிதான் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் போனா ஒரு பாத்திரத்துல நல்லா பாலை ஊத்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா தகன்னு கொதிக்க விட்டுட்டு அந்த கொதிக்கிற பால்ல காஃபி போட்டு சுகர் எல்லாம் போட்டுட்டு ஆவி பறக்க மனமா திறந்து கொடுப்பாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ தயவு செய்து அந்த தப்பை மட்டும் இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா அயர்லாந்தில் கிடைக்கிற மில்கில் 90% மில்க் வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் தாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க நல்லா ஹீட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு திரும்பி அதை கூல் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஹீட் பண்ண மில்கை திரும்ப ரீஹீட் பண்ணும்போது அதில் இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூஸ், எஸ்பெஷலி உங்களுக்கு விட்டமின் பி, ரிபோஃப்ளாவின், புரோட்டீனோட அந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சுத்தமாக போயிடும். நீங்கள் அதுக்கு பால் காஃபி குடிக்கிறதோட நீங்கள் பிளாக் காஃபியாக குடிச்சிட்டு போயிடலாம். இல்லை எங்களுக்கு இந்த டீ காஃபிலாம் வந்து எங்களுக்கு சூடாக கொதிக்க குடிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1 or 1.5 minutes ஓவனில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து யாரும் பாலை வந்து பாயில் பண்ணாதீங்க. அதனுடைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. அயர்லாந்தில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் ஃபாலோ தான் பண்ண மாட்டீங்க. ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.